இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபாடு பற்றி இந்த பதிவில் விரிவாக சொல்ல போகிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். 6 அடி உயர கம்பீரமாக அமர்ந்த கோலத்தின் மூர்த்தி தான் பிள்ளையார்பட்டி விநாயகர். தொன்மையானவர். இது ஒரு குடுவரை கோவில். ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 1 தேதி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விநாயகரை தரிசிப்பது வழக்கம். தமிழகத்திலேயே உண்டியல் இல்லாத கோவில் இதுதான். ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி அன்று மகா கொழுக்கட்டை செய்யப்படுகின்றது. பிள்ளையார்பட்டியின் பிரதான பெயர் மருதம்பூர். இங்கு மூலவராக கற்பக விநாயகர் அருள் தருகிறார். இக்கோவில் சுமார் 1600 ஆண்டுகளுக்கு முன்பே அமைக்கப்பட்டுள்ளது. கயமுகா சூரனை கொன்ற பிள்ளையார் தனது பழியை போக்கிக் கொள்ள சிவபெருமானை நோக்கி தவம் செய்த இடம் பிள்ளையார்பட்டியாகும். இங்கு சிவபெருமானை நோக்கி தவம் செய்த வண்ணம் வடக்கு முகமாகவே பக்தர்களுக்கு விநாயகர் அருள் பாலிக்கின்றார். கற்பக விநாயகர் தனது வலது கையில் ஒரு சிவலிங்க சின்னமும் இடது கரத்தை தனது வயிற்றை சுற்றியுள்ள கச்சையின் மீதும் வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்கின்றார். இவரது தும்பிக்கை வளஞ்சுழியாக இருக்கின்றது. மற்றொரு சிறப்பு அம்சம், இவருக்கு முப்பரி நூல் கிடையாது. விநாயகர் சன்னதிக்கு எதிர்ப்புறம் அமைந்துள்ள வடக்கு கோபுர வாசல் வழியாக சென்று வழிபட்ட பின்பு கிழக்கு கோபுர வாசல் வழியாக வர வேண்டும் என்பது மரபு. விநாயகர் கோபுரத்திற்கு எதிர்ப்புறத்தில் வெளி பிரகாரத்தின் வட திசையில் விசாலமான திருக்குளம் உள்ளது. ஒவ்வொரு சதுர்த்தியின் இரவு நேரத்தில் விநாயகர் மூசிக வாகனத்தில் எழுந்தருளி கோவில் உட்பிரகாரத்தில் வலம் வருகிறார். பிள்ளையார்பட்டியில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி 10 நாள் திருவிழா நடைபெறுகிறது. 9ஆம் நாள் தேர் திருவிழா புகழ்பெற்றது. இங்கு பிள்ளையாருக்கு தனியே தேர் உள்ளது. பிள்ளையார் தேரில் இரு வடங்களில் ஒன்றை ஆண்களும் மற்றொன்றை பெண்களும் இழுத்து செல்வார்கள். நடை திறப்பு காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை நடை திறந்திருக்கும். விநாயகர் சதுர்த்தி திருவிழா ஆவணி மாதம் 10 நாட்கள். 9 நாட்கள் முன்பாக காப்பு கட்டி கொடியேற்றம் செய்து திருநாள் தொடங்கும். சதுர்த்தி அன்று இரவு விநாயகர் பெருமான் வெள்ளி மூஷிக வாகனத்தில் எழுந்தருள்வது விசேஷம். மிக விமர்சையாக நடக்கும் இத்திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று கூறி இந்த ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.